ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். லாஸ்ட் வீக் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர்ல 3 கூப்பன் கோட்ஸ் வந்து இப்போ அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எந்த கோர்ஸுக்குமே கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இல்ல. ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா ஒரே கோர்ஸ்லயே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான வீக்லி பிளான் வந்து குடுத்துருவோம். அந்த பிளான் படி ரெக்கார்டட் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணி நீங்க படிச்சுட்டு வரணும். சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். டெய்லி மார்னிங் 10:30ல இருந்து 12 வரைக்கும் உங்களுக்கு லைவ் கிளாஸஸும் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். இப்ப ரீசெண்டா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி 75 டேஸுக்கான லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட்ல கன்ஃபார்மா நம்ம எதிர்பார்க்கலாம். குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன், நான் இன்னும் படிக்கவே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் இந்த லைவ் கிளாஸஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா செக்ஷன் கண்ட்ரோலருக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஜூலைல இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா என்டிபிசி 2026க்கான கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டோட நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குரூப் டி 2026க்கான நோட்டிபிகேஷனும் வந்து அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ண போறாங்க. நீங்க இப்பதான் புதுசா ரயில்வே எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இந்த கிளாஸஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி சைட்ல சிஜிஎலோட நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. சிஜிஎலுக்கு நான் படிச்சிட்டு இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சிஜிஎலுக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான வீக்லி பிளான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சிஹெச்எஸ்எலோட நோட்டிபிகேஷன், எம்டிஎஸோட நோட்டிபிகேஷன், எஸ்எஸ்சி ஜிடியோட நோட்டிபிகேஷன் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெர்ஃபெக்ட்டா எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான தனி பேட்ச் வந்து கொடுத்துருவோம். ஒரே ஸ்டூடெண்டே எஸ்எஸ்சியும் ஃபாலோ பண்ணிக்கலாம், ரயில்வேயோட கிளாஸஸும் ஃபாலோ பண்ணிக்கலாம், பேங்க் பியூ அண்ட் கிளர்க்குக்கான கிளாஸஸும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஃபீஸ் வந்து 2500. கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுத்துருவோம். வீக்லி டெஸ்ட்டும் இதிலே ப்ரொவைட் பண்ணிடுவோம். லைவ் கிளாஸும் இதுலயே உங்களுக்கு வந்து கவர் ஆகிரும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 2299 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, அதே மாதிரி 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ண வேண்டாம். 1799 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எந்த கோர்ஸுக்குமே ஆஃபர் வந்து அவைலபிளா இல்ல. ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு மட்டும்தான் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ லைஃப் டைம் வேலிடிட்டினா 2500 பே பண்ண வேண்டாம். 2299 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1799 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா டீம் வந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு லைஃப் டைம்னா 2299 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. 1 இயர் அப்படின்னா 1799 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் வந்துரும். காலையில 10:30க்கு லைவ் கிளாஸ் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி குரூப் டிக்கு 75 டேஸுக்கு மட்டும் எனக்கு லைவ் கிளாஸ் வேணும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்காக 75 டேஸுக்கு இந்த லைவ் கிளாஸஸ் பிளஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நீங்க வந்து 1299 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம் வரைக்கும் மட்டும் எனக்கு கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1299 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த 3 ஆஃபருக்குமே சேர்த்து ஓவராலா 3 கூப்பன் கோட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. எப்போ 3 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்களோ அப்போ இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். முடிஞ்ச அளவுக்கு இமீடியட்டா நம்ம டீமுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நீங்க இப்பதான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க, இப்பதான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, இப்பதான் உங்களுக்கு ஒரு 18-20 வயசு ஆகுது அப்படின்னா நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டியில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து குரூப் டி மட்டும் எழுத போறது இல்ல, அதுக்கடுத்து என்டிபிசி வரும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏஎல்பி வரும், அப்புறம் செலக்ட் ஆகி உள்ள போனதுக்கு அப்புறம் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் வரும். ஓகேவா? அதே மாதிரி இப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், காலேஜ் போயிட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல எந்த டைம்னாலும் பாத்துக்கலாம். நீங்க ஆண்ட்ராய்ட் போன்லயும் கிளாஸஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், iOSலயும் நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். சோ எல்லா டைமும் கிளாஸஸ் ஓபன் பண்ற மாதிரி 24/7 டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் இருக்கும். பிடிஎஃப்பும் பாத்தீங்கன்னா நீங்க எப்பனாலும் ஆப்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை பிரிண்ட் போட்டு நீங்க வந்து படிச்சுக்கலாம். உங்க போன்லயே பாத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா?
ஸோ எல்லா கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே இதிலே ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஒரு டைம் ஒரு 2299 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, லைஃப் டைமுக்கு அக்சஸ் இருக்கும். எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். இப்ப டெய்லி பார்த்தீங்கன்னா, காலையில 2 மணி நேரத்துக்கிட்ட நம்ம லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். குரூப் டிக்குலாம் பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் நீங்க படிக்கலனாலும், இந்த லைவ் கிளாஸ்ல என்னென்ன ஷார்ட்கட் சொல்றோமோ, என்னென்ன ஃபார்முலா சொல்றோமோ, என்னென்ன மெத்தட் சொல்றோமோ, இத மட்டும் தனியா ஒரு நோட்டு போட்டு நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு வந்தாலே போதும். குரூப் டி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இந்த லைவ்ல 10,000க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்னு எல்லாத்தையும் நாம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ மேத்ஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா ரீசனிங், அதுக்கு பின்னாடியே சயின்ஸ்னு எல்லாமே கவர் பண்ணிருவோம். நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, ஓப்பன்ல வர ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இந்த லைவ் கிளாஸஸ மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேவா? அதே மாதிரி காலேஜ் படிக்கும் போதே காம்படிட்டிவ் எக்ஸாம் பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. முன்னாடியாவது பாத்தீங்கன்னா, நம்ம காலேஜ் படிக்கும்போது எங்க போய் படிக்கன்னு தெரியாது. பக்கத்துல ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் எதுல ஜாயின் பண்ணணும்னு தெரியாது. புக்ஸ் எங்க வாங்கணும்னு தெரியாது. பழைய புக்கு கடை எங்க இருக்குன்னு தேடி அலையணும். இப்பல்லாம் பாத்தீங்கன்னா, புக்ஸ் வந்து ஆன்லைன்லயே நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்குலாம் யார்ட்டயுமே கேட்க வேண்டாம். ரயில்வேல இருந்து ஒரு குரூப் டியோ, என்டிபிசியோ கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்சர் கீய அவங்களே ரிலீஸ் பண்றாங்க. எஸ்எஸ்சியும் பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின அவங்களே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின ஒவ்வொருத்தர்கிட்டயா உட்கார்ந்து வாங்க வேண்டாம். எல்லாமே டிபார்ட்மெண்ட் வைஸா என்னென்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்களோ, அது கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குடுத்துடுறாங்க. சிலபஸ் குடுத்துடுறாங்க. அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கோம். உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். கரெக்ட்டா ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு, நீங்க iOS, ஆண்ட்ராய்ட் ஃபோனு, லேப்டாப், பிசி எதுலனாலும் கிளாஸஸ் வந்து பாத்துக்கலாம். நீங்க ஷெட்யூல் படி ஃபாலோ பண்றதுக்கு ஸ்ட்ரிக்ட்டா உங்களுக்கு வீக்லி ஷெட்யூலும் குடுத்திருப்போம். ஓகேவா? ஒரு 4 மாசம் ஒரு பிகினர் உட்கார்ந்து ஒரு தவம் மாரி படிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 6 மாசத்துக்குள்ள போஸ்டிங்க்கு போயிரலாம். கரெக்ட்டா சிலபஸ் முடிக்கிறதுக்கு ஒரு 3 டூ 4 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் 2 மாசம் பாத்தீங்க அப்படின்னா, ரிப்பீட்டட் பிராக்டிஸ் வந்து எடுக்கணும். அந்த பிராக்டிஸ் எடுத்து எடுத்து அந்த டெஸ்ட்டோட ஸ்கோர 100 மார்க்குக்கு டெஸ்ட் எழுதுறோம் அப்படின்னா, அது ஒரு 75, 75க்கு மேல ஒரு 80, 90லாம் கொண்டு போயிரணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல டெஸ்ட் எழுதும்போது ஒரு 65, 70 அந்த ரேஞ்சில தான் வரும். ஏன்னா நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அங்கங்க சில டாபிக்ல கொஞ்சம் வீக்கா இருப்போம். டெஸ்ட் எடுக்க எடுக்க தான் அது வந்து இன்கிரீஸ் ஆகும். அப்புறம் அந்த 65 வந்து 70ஆ மாத்தணும். திருப்பி 70 75ஆ மாத்தணும். 75 இப்பல்லாம் 80, 85 கிட்ட கொண்டு போய் விட்டா தான் நாம வந்து ஒரு டாப்பராவே செலக்ட் ஆக முடியும். அப்ப எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. கரெக்ட்டா உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. வெறித்தனமா படிங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. சோ இது ஆஃபர்ல 3 கூப்பன் கோட்ஸ் இருந்ததுனால உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். எப்ப 3 ஸ்டூடண்ட் ஜாயின் பண்றாங்களோ, அப்போ இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.